சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா நாக்கு அழியிடும் தம்பி. எங்க எல்லாருக்குமே பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னங்க, ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சு போச்சு. கதிரு எல்லாருக்கும் சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணு. சரிங்க தாத்தா. தம்பி ஒரு நிமிஷம். தட்டை மாத்தாம கை நினைக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி. உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்குவோம். ஐயா, நீங்க எந்த யோசனையும் பண்ண வேண்டாம். இந்த ஊருக்குள்ள நான் ஒரு பெரிய மனுஷன். ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கை மீற மாட்டேன். தாராளமா நம்ம தட்டை மாத்திக்கிடலாம். நாங்களும் வார்த்தையை கொடுத்துட்டா மாத்த மாட்டோங்க. அப்படின்னா தாத்தா சொன்ன மாதிரி தட்டை மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாம்ப்பா. எங்களுக்கு பூரண சம்மதம். தட்டை மாத்திக்கலாங்க. சரிங்க. என்னடி நடக்குதுங்க? இருக்கா, அவசரப்படாத. இதுக்கு தான் நான் அப்பவே வேண்டான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றேன்ல. குடும்பம் இந்தாங்கம்மா. உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்குறதுக்கு எங்களுக்கு பூரண சம்மதம். எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப எங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி, சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். கதிரு, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. சரிங்க தாத்தா. வாங்கடி. போன் வந்திருக்கு. சாப்பிட்டு பேசலாமே. இல்ல, முக்கியமான போனு. பேசிட்டு வந்து சாப்பிடுறேன். சரி சரி சரி. போய்ட்டு நீங்க உட்காருங்க. உட்காருங்க அம்மா, உட்காருங்க. டேய், போய் உட்காரு போ. என்னக்கா, என்னடி இது? தட்டு மாத்திட்டு சாப்பிட போறேன்றாங்க. அக்கா, இது செம ட்விஸ்ட் இல்ல? செஞ்சிரும். அக்கா, கவலைப்படாத, பாத்துக்கலாம். இப்படி சொல்லி தாண்டி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. தாலி கட்டல, அத நடக்க விட மாட்டோம். கதிரு, இப்பதாப்பா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நினைச்சதை சாதிச்சிட்ட ஐயா. நீ தாண்டா அந்த வீட்டோட உண்மையான வாரிசு. தாத்தா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இனிமே எதுக்குப்பா பயப்படணும்? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. ரெண்டு ஊருக்கும் பொதுவா ஒரு மண்டபத்தை பாருங்க. அப்பதான் ரெண்டு பேருக்கும் சௌரியமா இருக்கும். ஐயா, சாப்பிட போலாங்களா? எங்களுக்கு உங்க சாப்பாடு வேண்டாம், உங்க சம்பந்தமும் வேண்டாம். என்னையா முழிக்கிறீங்க? எங்களுக்கு உங்க சாப்பாடு வேண்டாம், சம்பந்தமும் வேண்டாம். டேய், வட போலாம். என்னாச்சியா உங்களுக்கு? ஏதோ ஒரு அவசரமா போன் வந்துச்சுன்னு சொன்னீங்க. பேசிட்டு உள்ள வந்தா சாப்பாடும் வேண்டாம், சம்பந்தமும் வேண்டாங்கிறீங்க. யோ, நாங்க வாய் சுத்தம் வாழ்க்கை சுத்தம்னு என்னென்னமோ பேசுறீங்க. இப்ப அதுக்கு என்னங்க? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? சொல்லுங்க ஐயா, உங்களை தானே கேக்குறேன். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா?
இப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்க. அத போய் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் அதை பேசிட்டு தானே இருக்காங்க. அதனால தானே எனக்கு போன் வந்திருக்கு. என்னங்க இது கிறுக்குத்தனமா இருக்கு? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க. அதுக்காக இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் சரின்னு சொல்ல சொல்றியா? இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட எதுக்கு மறைச்சீங்க? அப்ப அது பெரிய தப்புன்னு உங்க மனசுல உறுத்தி இருக்கு தானே? இந்த பாருங்க, என்னைக்கு அவன் இந்த வீட்டை விட்டு ஓடி போனானோ அன்னைக்கே அவன் செத்துட்டாம்னு முடிவு பண்ணிட்டோங்க. உங்க பையன் ஓடி போட்டோம் இல்ல செத்தே போட்டீங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு தராதரம் இல்லாத பொண்ணை இழுத்துட்டு ஓடி இருக்கா? இந்த மாதிரி ஒரு வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க யாருக்கு ஏன் மனசு வரும்? யாருக்கு வரும்? ஏய், நீ என்னடி பாத்துட்டு இருக்க? பையனை கூட்டா போலாம்.